வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழக முதல்வர் விஜய் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து 16 முக்கிய அறிவிப்பு சார்ந்து பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 1/1/2026 முதல் 58% இருந்த அகவிலைப்படி 60% உயர்த்தி முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு தமிழ்நாடு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தவேகா சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்களுக்கான முக்கியமான வாக்குறுதிகள் சார்ந்து பார்ப்போம். திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS ஒழிக்கப்பட்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் தவேகா அரசால் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். பதவி உயர்வில் ஊழல் ஒழிக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான இடமாற்றங்கள் முற்றிலும் வெளிப்படையிலான முறையில் காலவரையறைக்கு உட்பட்டு நடைபெறும். அரசு போலீஸ் பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் நலன்களை உறுதிப்படுத்தவும் ரூபாய் 5000 கோடி ஒதுக்கீட்டுடன் அரசு ஊழியர் நல வாரியம் அமைக்கப்படும். ஒன்றிய அரசு அறிவித்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் 8வது ஊதிய குழுவை மாநிலத்தில் உடனடியாக தவேகா அரசு அமல்படுத்தும். காவலர் நலத்திட்டம், காவலர் நலம் மற்றும் வேலை சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டு சுழற்சி முறையில் வார விடுமுறை கொடுக்கப்படும். காவலர் சலவைப்படி 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். காவலர் கௌரவ ஊதியம் சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய பணியில் துணிச்சலாக செயல்பட்டு உயிரிழக்கும் காவலர்களை கௌரவப்படுத்தும் வகையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் கௌரவ ஊதியமாக வழங்கப்படும். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியம் தற்போது உள்ள 18,700 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் அதிக பணிச்சுமை உள்ள பிரிவில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு மாதந்தோறும் கூடுதல் ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும். அதாவது டியூட்டி அலவன்ஸ் 1000 ரூபாய் வழங்கப்படும். தமிழகத்தில் VIPக்களின் வீடுகளில் விதிமுறைகளுக்கு மாறாக ஆர்டர்லிகளாக காவலர்களை பணியமர்த்தக்கூடிய முறை நிறுத்தப்படும். பெண் காவலர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுத்தப்படுவது நிறுத்தப்படும். அவர்கள் முன்கள காவலர்களாக பணியமர்த்தப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டு தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களில் 5 வருடங்களை நிறைவு செய்திருப்பவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றப்படுவார்கள். அதேபோல் தற்காலிக ஆசிரியர்களாக அவர்கள் பணியாற்றும் காலத்தில் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாக தற்காலிக ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் பெறுவது உறுதி செய்யப்படும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும். ஊதிய உயர்வு அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கிரேடு D அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அதேபோல் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆசா பணியாளர்களுக்கு மாத ஊதியம் 10,000 ரூபாய் என்பது உறுதி செய்யப்படும். ஓய்வூதிய பலன்கள் 20 வருடங்கள் பணி நிறைவு செய்துள்ள அங்கன்வாடி மற்றும் ஆசா பணியாளர்கள் 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதிய பலனாக பெறுவது உறுதி செய்யப்படும். பணியிலிருந்து ஓய்வு பெறும் தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கப்படும். இது தவேகா தேர்தலின் போது வெளியிட்ட அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து வெளிவந்த தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.